இப்போ பாருங்கள், விவசாயி வந்து 6 மாதம் கஷ்டப்படுறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 3 மாதம் கூட சில பயிர் 3 மாதத்தில், ஒரு தக்காளி எல்லாம் 3 மாதம், சில பயிர் 6 மாதம் கஷ்டப்படணும். 6 மாதம் கஷ்டப்பட்டு விவசாயி என்ன பண்ணுறாரு, அறுவடை பண்ணி தனக்கான லாபத்தை எடுத்துகிட்டு மீதியை வந்து அதை வந்து வியாபாரிகிட்ட கொடுக்குறான். வியாபாரிக்கு அப்போது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் விவசாயிக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் அந்த வியாபாரி இருக்கான் பாருங்கள், அந்த விவசாயிகிட்ட வாங்கி விற்கிறான் பாருங்கள், அந்த இடைத்தரகராக இருக்கிற அந்த வியாபாரி, அவனுக்கு தினந்தோறும் பல விவசாயிகள் அந்த வியாபாரிகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. பல விவசாயிகள் அந்த வியாபாரிக்கு அந்த விவசாய பொருட்கள் மூலமாக தினந்தோறும் வருமானம். ஆனால் விவசாயிக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமானம் கிடைக்குது, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமானம் கிடைக்குது. எவ்வளோ பெரிய அநீதி பாருங்கள். எந்த விவசாயமும் கஷ்டமும் படாமல் அந்த விவசாயி தினந்தோறும் வருமானம் பார்க்குறான். ஆனால் விவசாயி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமானம் பார்க்குறாரு. அடுத்த வருமானத்தை பெறுவதற்காக 3 மாதமோ 6 மாதமோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கஷ்டப்பட்டு அதை உற்பத்தி பண்ணி அந்த விவசாயி வந்து வியாபாரிகிட்ட கொடுக்குறான். ஒரு 2 மாதத்துக்கு, 6 மாதம் கழித்து ஒரு 2 மாதத்துக்கு அந்த உற்பத்தி தினமும், தக்காளினா தினமும் உற்பத்தி ஆகும். அதை பறித்து விற்கணும். ஒரு 2 மாதத்துக்கோ 1 மாதத்துக்கோ. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த விவசாயிக்கு வருமானம் கிடையாது. திரும்பவும் அதை உற்பத்தி பண்ணணும். ஆனால் அந்த விவசாயியிடம் வாங்கி விற்கிற அந்த வியாபாரி இருக்கான் பாருங்கள், அவன் தினந்தோறும் வருமானம் பெறுகிறான். அவனுக்கு வருடம் முழுவதும் வருமானம் தான் விவசாயத்தின் மூலமாக. இந்த விவசாயிக்கு என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமாகவே கிடைக்குது இந்த வியாபாரிக்கு. அவன் நிலத்தில் உழுவதில்லை. அந்த நிலத்தில் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்த அந்த விவசாயிகளிடமிருந்து வாங்கி விற்று தினந்தோறும் வருமானம் பார்க்குற, அதை விட விவசாயியை விட அதிகமான வருமானம் பார்க்குற ஒருவராக இந்த வியாபாரி இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அநீதி இல்லை? இந்த மாதிரி அநியாயம் இதை நினச்சாலே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ இதை நம்ம எப்படி சரி செய்வது? இதுதான் போலுக்கு, இதுதான் தலைவிதி போலுக்கு அப்படின்லாம் கிடையாது. இதை சரி செய்ய முடியும். எப்படின்னா, விவசாயத்தையும் வியாபாரத்தையும் எல்லாத்தையும் அரசு பணியாக மாற்றிவிடு. விவசாயம் நீ வந்து உற்பத்தி பண்ணுறியோ இல்லையோ, உனக்கு மாத சம்பளம். நீ உற்பத்தி பண்ணுற வேலையை தான் நீ பண்ண போகிற. உன் வேலையை நீ பண்ண போகிற. உற்பத்தி செய்கிற வேலை, உணவுகளை உற்பத்தி செய்கிற வேலை விவசாயம். அப்போ அந்த வேலையை பார்க்கும்போது உனக்கு மாத சம்பளம். அதுபோல் வியாபாரிக்கும் மாத சம்பளம். வியாபாரியும் தினந்தோறும், வியாபாரி மட்டும் தினந்தோறும் வருமானம் பெறுகிறான் என்றால் அவனும் உழைக்க தான் செய்கிறான். உழைச்சா தான் அப்போது வியாபாரிக்கும் விவசாயிக்கும் மாத சம்பளம் கொடு. அரசு பணியாக மாற்றிவிட வேண்டும். விவசாயத்தை அரசு பணியாக மாற்றும் பொழுது விவசாயிக்கும் அவனுக்கு மாத சம்பளம் கிடைக்குது. அதுபோல் வந்து வியாபாரிக்கும் மாத சம்பளம். எல்லாருமே அரசு ஊழியர்கள். விவசாய நிலம் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்க வேண்டும். இது எனது தோட்டம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்போ தான் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா வருடம் முழுக்க விவசாயிக்கு பணம் கிடைக்கிறது, மாதந்தோறும் பணம் கிடைக்கிறது. உற்பத்தி செய்து அதை விற்றால் தான் விவசாயிக்கு பணம் அப்படின்லாம் இல்லாமல், நீ விற்றாலும் சரி விற்கலைன்னாலும் சரி, நீ உற்பத்தி இப்போ தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க, அது வந்து அறுவடை செய்வதற்கு நாட்கள் இன்னும் இருக்கிறது என்றாலும் உனக்கு மாதந்தோறும் வருமானம் வருகிறது. ஒரு வியாபாரியைப் போல ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாரு, தினமும் வருமானம் பார்க்குறாரு. விவசாயிகிட்டேருந்து வாங்கி விற்கிற வியாபாரிக்கு தினந்தோறும் வருமானம், மாதந்தோறும் வருமானம். ஆனால் விவசாயிக்கு வருடத்தில் அது அறுவடை செய்து விற்கிற அந்த ஓரிரு மாதங்கள் மட்டும்தான் வருமானம். அப்போ இது எவ்வளோ பெரிய அநீதியாக இருக்குது. அப்போ அந்த அநீதியை எப்படி களையப்போ வியாபாரியும் தினந்தோறும் உழைக்கிறான். அது வாங்கி விற்கிற வேலையை உழைக்கணும்ல, அந்த மார்க்கெட்டில் உட்காந்து விற்கிறான்ல. அப்போ வியாபாரியும் உழைக்கிறான். ஆனால் அவனுக்கு மட்டும் விவசாயியும் உழைக்கிறான், வியாபாரியும் உழைக்கிறான். அப்படி இருக்கும்போது விவசாயிக்கு மட்டும் வருடத்தில் 1-2 மாதங்கள் மட்டும்தான் வருமானம். அறுவடை செய்து விற்கிற அந்த மாதம் மட்டும்தான் வருமானம். ஆனால் வியாபாரிக்கு தினந்தோறும் வருமானம். அப்போ இந்த அநீதியை எப்படி போக்குறது அப்படின்னா, 2 பேருக்குமே வருடம் முழுவதும் வருமானம் கிடைக்கணும். அப்போ அதை அரசு பணியாக மாற்ற வேண்டும். விவசாயத்தை அரசு பணியாக மாற்றி, விவசாய நிலங்களை அரசுடைமையாக மாற்றி, விவசாயிகளுக்கு, விவசாயம் செய்கிறவர்களுக்கு மாத ஊதியம் கொடுக்க வேண்டும். அந்த விவசாயிகளிடம் உற்பத்தியை வாங்கி விற்கிற வேலையை செய்கிற வியாபாரிகளையும் அரசு ஊழியர்களாக மாற்றி அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுக்க வேண்டும். இப்போ வியாபாரியும் விவசாயியும் தினந்தோறும் உழைக்கிறாங்க. அப்போ வியாபாரிக்கும் மாத ஊதியம் கிடைக்கிறது, விவசாயிக்கும் மாத ஊதியம் கிடைக்கிறது. இப்படித்தான் வந்து இந்த அநீதிகளை நாம் சரி செய்ய முடியும். இல்லை என்றால் விவசாய நிலங்களை அரசுடைமையாக்கி, விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றி, விவசாயத்தை செய்கிறவர்கள், விவசாய விளைபொருட்களை விற்கிறவர்கள் எல்லாரையும் அரசு ஊழியர்களாக மாற்றிவிட்டால் மட்டும்தான் நியாயத்தை நிலைநாட்ட முடியும். இல்லை என்றால் இந்த மாதிரி இந்த விவசாயிகளிடமிருந்து உற்பத்தியை வாங்கி விற்கிற வியாபாரிகள் அவர்கள் புத்திசாலிகளாகவும் விவசாயிகள் முட்டாள்களாகவும் தான் இருப்பாங்க.